நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றவன் என்றும் எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னை என்ன பண்ண முடியாது, நான் விட்டுட்டு வாழ முடியாது. அதனால நீ என் பக்கத்தில் வா. ஏதாவது புரியுதா? இந்த மீறுதலும் துரோகமும் ஆதியிலிருந்து வருது, ஆதாமிலிருந்தே வருது. நியாயப்பிரமாண காலங்களும் இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. ஆனால் நியாயப்பிரமாண காலத்தில் வரக்கூடாதுன்னு சொன்ன அதே கர்த்தர் இப்போ வாழ்றாரு. ஏன் தெரியுமா? நீ ஏதோ பாவத்தை விட்டுட்டேன்றதுக்காக நான் உன்னை கூப்பிடல, நான் என் கோபத்தை விட்டுட்டேன்டா. கையை தட்டி ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தில் காலத்தில் இருந்த கோபத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? நீ பாவத்தை விட்டுட்டேன்றதுக்காக உன்னை வர சொல்லல, நான் கோபத்தை விட்டுட்டேன். போடுங்க அந்த வசனத்தை. என் நாம நிமித்தம் என் கோபத்தை நான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம், எனக்கு பேர் உண்டாகிறது நிமித்தம் பொறுமையா இருக்கிறேன். வா வா, எங்கே இருக்கிறாய்? வா, என் பக்கத்தில் வா, என் சமீபத்தில் வா, என்னைய பாரு, என்னைய பாடு, என்னோடு பழகு, என் சமூகத்தில் ஆடு. உன்னுடைய நீதி சமுத்திர அலைகளை போல, உன் சமாதானம் நதியை போல இருக்கும். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உனக்குண்டான எல்லாவற்றிற்கும் குறைவு வராதபடி நான் பராமரிப்பேன். வா மகனே, வா ஆதாமே, வா ஏவாளே, வா சாராள், வா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்ல